பொள்ளாச்சி வழக்கில் அதிரடி தீர்ப்பு வந்திருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட 12 பேரும் குற்றவாளிகள், மன்னிக்கணும், 9 பேரும் குற்றவாளிகள். 12 மணிக்கு அவர்களுடைய தண்டனை விவரங்கள் வெளிவர இருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், பாஜகவுடைய மூத்த தலைவரும் கூட. மேடம், இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் டாக்டர். முதலில் தாமதப்படுத்த தீர்ப்பாக இருந்தாலும் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இதுல 2-3 கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஒன்று, தீர்ப்பு வர இருக்கிறது, தண்டனை விவரம் 12 மணிக்கு வர இருக்கிறது. இதில் வயதை வைத்து எங்களுக்கு சலுகை வேண்டும், மனிதாபிமானம் உள்ள அளவிற்கு தீர்ப்பு வேண்டும் சொல்வதை நான் 1% கூட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இந்த வயதில் தானே குற்றம் செய்கிறீர்கள். பெண்கள் கதற கதற அந்த குற்றம் செய்யும் வயது இருக்கும் பொழுது அந்த வயதை வைத்து சலுகைகள் கொடுக்கப்படக்கூடாது. இன்னொன்று, தண்டனை உச்சபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டில் பல முன்னுதாரணங்களை இந்த தீர்ப்பு நமக்கு வழங்கி இருக்கிறது. ஒன்று, பெண்கள் எல்லாம் மிக துணிச்சலாக சாட்சிகளாக மாறி இருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் குற்றம் செய்பவர்கள் பெண்கள் தங்களை பற்றி வெளியே சொன்னால் அவர்கள் குடும்பம் கௌரவம் பாதிக்கப்படும் என்று பெண்கள் வெளியே வரமாட்டார்கள் என்ற துணிச்சலோடு தான் பல ஆண்கள் பல குற்றங்களை செய்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. இன்னொன்று, தடயங்களை அழித்து விட்டால் நாம் சுதந்திரமாக நடமாட முடியும் என்பதும் இந்த வழக்கில் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொழில்நுட்பம் அழிக்கப்பட்ட தடயங்களை மீட்டெடுத்திருக்கிறது. அதற்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது, எந்த வயது இருந்தாலும் பெண்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் சீரழித்து விடலாம். எந்த பின்புலம் இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாது. சட்டத்தின் ஓட்டையை வைத்து நாம் வெளியே வந்து விடலாம் என்று குற்றம் செய்பவர்களுக்கு இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்க வேண்டும். தண்டனை என்பது உச்சபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும். இதுல மனிதாபிமானம் என்பதற்கெல்லாம் கருத்தையிலே மிருகங்களுக்கு மனிதாபிமானம் காண்பிக்க வேண்டிய அர்த்தம் இல்லை. இன்னொன்று, சாகும் வரை ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், இல்லை என்றால் ஆயுளை முடிக்கும் தண்டனையாக இருக்க வேண்டும். ஆக இதற்கு வரும் தீர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். இன்னொன்று, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதோ நிவாரணம் என்ற வகையில் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை மீட்டெடுக்கப்படுவதற்கு கல்வியாக இருக்கட்டும், அவர்கள் சமூகத்தில் அவர்கள் நடமாடுவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு பக்க பலமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கு. இதில் இன்னொரு கேள்வியும் எழுது. இது ஒரு பெரிய ஊடக கவனம் பெற்று, ஒரு தனி கவனம் பெற்று, ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சென்சிட்டிவிட்டி இதில் கடைப்பிடிச்சிருக்காங்க. பட் இது போன்ற இன்னல்கள், துன்பங்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலோ சமூகத்தில் சின்னதும் பெரிதுமாக நடக்கிறத பார்க்கின்றோம். பட் இதெல்லாம் பெண்கள் எதிர்கொள்றதுக்கு ஒரு சென்சிட்டைஸ்டு சிஸ்டமாக நம்ம சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு விடக்கூடிய பாடம் என்ன நினைக்கிறீங்க ஹெட்லாஜ்? இல்ல, இதுல அட்லாஜ் என்ன குற்றம், முதலில் குற்றம் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு இன்னும் இப்ப நாம லைஃப்ல ஹெல்ப் லைன் போட்டாலே உடனே அது உடனே கிடைக்கிறது இல்ல. தமிழகத்தின் ஹெல்ப் லைன் கூட உடனே உங்களை நம்பரை பதிவு செய்யுங்க, இல்லைன்னா 1 அழுத்துங்க 2 அழுத்துங்க, இப்படிதான் வந்து கொண்டு இருக்கிறது. பெண்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அவர்களின் டிஸ்க்ளோஸ் பண்ணாம நான் தைரியமா போய் எனக்கு நடக்கணும்னா, ஆரம்ப காலத்துல பெண்கள் பாவம் எங்க சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம பல நேரங்களில் இந்த தவறுகள் முற்றி விடுகிறது. அதனால பெண்களுக்கு ஒரு விஜிலண்ட் பாதுகாப்பு நடவடிக்கையோடு ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பெண்கள் குடும்பத்தை தாண்டி கூட என்னால தைரியமா இந்த போரஸ்ல என்னால சொல்ல முடியும். சொன்னா நான் ஃப்ரீயா இருக்கலாம். அவங்க தண்டனை அவங்க உடனே அவங்க யார் நம்மளை தொந்தரவு செய்கிறார்களோ அவர்களை உடனே இவர்கள் பாதுகாப்பா கண்காணித்து அது தடுக்கப்படும் என்ற ஒரு ஆரம்ப நிலையிலேயே பெண்கள் தங்களது இன்னல்களை சொல்லுகின்ற ஒரு போரம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது, இத்தகைய வழக்குகள் வந்தாலும் அதெல்லாம் உடனே ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வச்சு தாமதப்படுத்தாமல் 1 வாரத்துக்குள்ள எவிடன்ஸ் எல்லாம் மறைக்க இல்லாம அது தீர்க்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு தெலுங்கானால இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஸ்பெஷல் கோர்ட் வச்சு ஒரே வாரத்துல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்ஃபேக்ட் என்கவுண்டரே செய்யப்பட்டது. அதனால இது மனிதாபிமானம் இல்லாத செயலுக்கு மனிதாபிமானம் பார்த்து தீர்ப்புகள் வழங்கி கொண்டிருக்க கூடாது என்பது எனது கருத்து. இப்போ நம்ம மீடியனா பார்க்குறோம், இந்த மாதிரியான வழக்குகள் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் முக்கியமாக தண்டனைகள் வந்திருக்கு. பட் ஒரு 4-5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆகிறத பார்க்கின்றோம். விரிவான விசாரணைகளுக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது இன்னும் துரிதப்படணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான விசாரணைகள் எனக்கு விசாரிக்கவே இது தேவை கிடையாது. நீங்க எவ்வளவு குற்றங்கள் செய்யும் பொழுது இது எவ்வளவு துரிதமா
அதனாலதான் சொன்னேன், இது வந்து நான் தெலுங்கானால நடக்கும்போது ஒரு வாரத்திற்குள் அவசர நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டு உடனே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட இதுல எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கோர்ட் தான். ஏன்னா பெண்கள் மீது ஒரு சிறு துரும்பு படுத்தாலும் அது ஸ்பெஷலா கவனிக்கப்பட வேண்டியது. அதுல வந்து பெரிய குற்றம் சின்ன குற்றம்லாம் இல்ல, பெண்களை தீய பார்வை கூட பார்க்க கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வர வேண்டும். அதனால இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பு நீதிமன்றங்கள் தான். பெண்கள் மீது குற்றங்கள் இழைக்கப்பட்டால் அதற்கு இவ்வளவு நாள் இழுக்கணும்னு கிடையாது. உடனே சிறப்பு நீதிமன்றங்கள் சிறப்பு வழக்காடுகள் வைத்து உடனே தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் பயப்படுவாங்க. இல்லனா இவ்வளவு நாள் ஆனப்பன்னு தாமதப்பட்ட தீர்ப்புகள் நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்ட தீர்ப்புகளாக சில நேரங்களில் அமைந்து விடுகிறது. அதனால இது உடனே தீர்ப்பு, உடன் நீதிமன்றங்கள் ஸ்பெஷல் நீதிமன்றங்கள் வைத்து வழக்காட வேண்டும் என்பது எனது கருத்து. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.